பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேல் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க. முத்துவேல் கண்ணு முழிச்சதுமே சக்திவேல் வந்து அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு போறாங்க. முத்துவேல் வந்து வாய்ஸ் வரதே கிடையாது. முத்துவேல் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கிறதுனால முத்துவேலோட வாய்ஸ் வரதே இல்லை. அண்ணன் கதிர் தான் உங்களை கீழே தள்ளி விட்டு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அவன் இருக்க வச்சிருக்கான் இல்ல, அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிட்டோன்னே அவனுக்கு கேஸ் போட போறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்துவேல் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. குமாருன்னு சொல்லிட்டு குமாரோட பேரவே வந்து சொல்லிக்கிட்டு வந்து இருக்காங்க. உடனே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உடனே டாக்டர் வந்து இங்க பாருங்க, போலீஸை வர வச்சு அவங்க ஏதோ ஒரு வாக்குமூலனால அவங்க வாங்கிக்கிட்டோம், அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே சக்திவேல் வந்து குமார போயிட்டு போலீஸை வரவேடா, போலீஸ் வந்து விசாரிச்சு அந்த கதிர் தான் குற்றவாளின்றது தெரிஞ்சா தண்டனை அவனுக்கு கொடுப்பாங்க, போயிட்டு போலீஸை வர சொல்லுடா, வர சொல்லுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே குமார் ஐயோ போலீஸ் விசாரிச்சா கண்டிப்பா பெரியப்பா உண்மையை சொல்லிடுவாரு, கண்ணு முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கண்ணு முழிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் புலம்பிட்டு வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமார் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பாண்டியனோட வீட்டை காட்டுறாங்க. எல்லாருமே தூங்காம வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோமதி கிட்ட பாண்டியன் வந்து, கோமதி இன்னைக்கு எப்படியாவது கதிரை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? நைட்டு முழுக்க அங்க கதிர் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல. ஏங்க இன்னைக்கு நீங்க கதிரை வெளியே கூட்டிட்டு வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா கவலைப்படாத, நான் கதிரை வெளியே கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனி வந்து அக்கா மச்சான் எங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லிடான்றாங்க. அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அண்ணன் நல்லா இருக்காரு, கண்ணு முழிச்சிட்டாருன்னு சொன்னதோ உடனே ராஜி வந்து நான் அப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்லமா, இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. கதிரோட நிலைமையும் இப்படி இருக்கு, அப்பாவையும் போய் பார்க்க முடியாம என் நிலைமை எந்த இப்படி இருக்குன்னு சொல்லி ராஜி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமார் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. பெரியப்பாக்கு கண்ணு முழிச்சிருக்கவே கூடாது, இப்ப உள்ள போகலன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத நேரத்துல சக்திவேலு வந்து மாத்திரை மருந்து வாங்க போயிருப்பாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி இப்ப நேரம் குமார் போயிட்டு பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்க மேல எனக்கு நிறைய பாசம் அன்பு எல்லாமே இருக்கு, ஒருவேளை நீங்க கண்ணு முழிச்சா என்னை கண்டிப்பா காட்டி கொடுத்துருவீங்க, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்துவேலுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வந்து போட்டு விட்டுருக்காங்க. அந்த ஆக்சிஜன் மாஸ்கை வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு அதோட ஆப்ரேட்டிங் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்கலாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே, ஏன்னா குமாருக்கு அதுல விருப்பம் இல்லை, குமார் தப்பிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தப்புக்கு மேல தப்பு குமார் பண்ணிட்டே அந்த மாஸ்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா அந்த இடத்துல சக்திவேல் வந்து டோரை ஓபன் பண்றாங்க. உடனே குமார் பயந்துகிட்டே அழுதுகிட்டே அதை வந்து விட்டுறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க சொல்லுடான்னு சொல்றாங்க. அப்பா அது வந்துன்றாங்க. சொல்லுடான்னு சொல்லி இப்ப சக்திவேல் மிரட்டினதும் அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிட்டுங்கன்னு சொல்லி கதறி அழுறாங்க. இப்ப குமார் நடந்த உண்மை எல்லாமே சொல்லுவாங்களா? சக்திவேலுக்கு இந்த உண்மை தெரிய வருமா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.